ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் தான் இன்னும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத தரமான ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்க மகிழா ஆர்கானிக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்ககிட்ட கம்மி விலையில நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டெய்லியும் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல பாக்குற மீம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்தோம். இன்னொரு 5 மீம்ஸோட ஆரிஜின் பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பக்கலு பப்பிட்டோ அப்படின்றவர் இதான் ஒரு ஒரிஜினல் பேரான்னு தெரியல. பட் இந்த பேர்ல இருக்கிற ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ட்விட்டர்ல 5K ஃபாலோவர்ஸ் வர வச்சு காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் கட்டிருக்காரு. உடனே 2013ல பக்கலு பப்பிட்டோன்ற பேர்ல ட்விட்டர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஃபன்னியான ட்வீட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாள்லயே அவரோட ட்வீட்ஸ்க்கு நல்ல ரீச் இருந்திருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இவருக்கு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. 2015ல அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்க்கு 8 லட்சம் ஃபாலோவர்ஸும் ஃபேஸ்புக் பேஜுக்கு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. பட் எல்லாமே நல்லா போயிருந்த டைம்ல திடீர்னு அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் பேஜும் பிளாக் ஆயிடுச்சு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். பிளாக் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேஜ்ல போட்ட ட்வீட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வேற நிறைய பேஜஸ்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடியாவது அவர் ஃபாலோ பண்ண இந்த 8 லட்சம் பேருக்கு தான் அவரோட முகம் தெரியும். ஆனா இப்போ அவர் முகம் இல்லாத மீம் பேஜே இல்ல. அவர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? போடுறா பிஜிஎம். என்னடா ஒரு பேர் ஜேவியர் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறதுன்னு கேக்குது. பட் அதான் இல்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற ஒரு மீமுக்கு கீழே இருக்கிற காமெடியான கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது ஒரு மீமா போறது ஒரு நல்ல ட்ரெண்டா இருந்துச்சு. முதல்ல யாரோ போட்ட ஒரு நல்ல கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மீமா போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா மீம் கிரியேட்டர்ஸ் அந்த கமெண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் கமெண்ட் பண்ணிருக்க அந்த யூசருக்கு ஒரு யூசர் ஐடியோ ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வேணும் அப்படின்றதுக்காக சிவனேன்னு இருந்த நம்ம பக்கலு பப்பிட்டோட போட்டோவையும் ஜேவியர் அப்படின்ற பேரையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த முகத்தோட ராசியா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாள்ல அந்த டைம்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. சோ இதுதான் நீங்க எத்தனை நாளா பாத்துட்டு இருக்கிற இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான ஸ்டோரி. உங்ககிட்ட இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்ல, உங்ககிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்ல, உங்ககிட்ட மொபைல் போனே இல்லனா கூட கண்டிப்பா இந்த டெம்ப்ளேட் எங்கன்னா ஒரு வாட்டியாவது பார்த்திருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவர் தான் அக்ஷய் குமார் கஜினி படத்தோட ஹிந்தி ரீமேக்காக இந்த ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காருன்னு நினைச்சிருந்தேன். அப்புறமா தான் கஜினி படத்தை ஆல்ரெடி அமீர் கான் வச்சு ஹிந்தியில எடுத்துட்டாங்கன்னு தெரிய வந்தது. அப்புறம் இவர் யாருன்னு பார்த்தா இந்த மீம்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு செம ஃபேமஸான மியூசிஷியனா இருந்திருக்காரு. அண்ட் நிறைய படங்கள்லயும் டெலிவிஷன் ப்ரோகிராம்ஸ்லயும் கூட நடிச்சிருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இவரோட மூஞ்சி நமக்கெல்லாம் தெரிய வந்தது இந்த மீம்ல இருந்து தான். அந்த மீம் எங்க இருந்து வந்துச்சு? ட்ரேக் அப்படின்ற இந்த மியூசிஷியன் 2015ல ஹாட்லைன் பிளிங்க் அப்படின்ற ஒரு மியூசிக் வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல அவர் ஏதோ ஒரு ஸ்டெப் போடும்போது இந்த 2 ரியாக்ஷனும் கொடுத்திருக்காரு. ஒரு ரியாக்ஷன் ஐயே இது வேணான்ற மாதிரி இருக்கும், இன்னொரு ரியாக்ஷன் இதான் வேணும்ன்ற மாதிரி இருக்கும். இந்த 2 ரியாக்ஷனே ஒண்ணா சேர்த்து ஒரு மீம் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி 2016ல இந்த டெம்ப்ளேட் நிறைய சோஷியல் மீடியாஸ்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய பேர் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிலால் ஜார்ஜன் அப்படின்ற ஒரு டர்க்கில இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். ஆனா அவருக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவரோட கை ஒரு இடத்துல நிக்காம ஆடிக்கிட்டே இருக்குமா. ஆனா அவரை மாதிரி நம்ம யாராலுமே தாளம் போட முடியாது. இவரோட இந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு 2017ல அவரோட பேர்லயே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபேமஸான சாங்ஸ்க்குலாம் கவர் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் நிறைய பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷனை விட இவர் தாளம் போட்டுக்கிட்டே பாடின வெர்ஷன் செமையா இருக்கு. அண்ட் பாட்டு மட்டும் இல்ல, தீம் மியூசிக் பிஜிஎம் எல்லாம் கூட வாயிலே போடுவாராம். என்னதான் இவருக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அவரோட வீடியோஸ்க்கு அந்த அளவுக்கு ரீச் இல்ல. அப்போதான் ஒரு வீடியோல அவர் போடுற மியூசிக் ஒரு பூனை டான்ஸ் ஆடுற மாதிரி எடிட் பண்ணி அதை வச்சு மீம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த மீம் வைரல் ஆகி அந்த பூனையும் ஃபேமஸ் ஆயிடுச்சு, இவரும் ஃபேமஸ் ஆயிட்டாரு. என்னதான் ஒரு காமெடியான வீடியோவா இருந்தாலும் அதுல அவர் மியூசிக் செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யாரை சர்ச் பண்ணி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. மனுஷன் 3 வருஷமா பார்க்காத வியூஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் கடைசி 2 வாரத்துல பார்த்துட்டாரு. அவரோட யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்களும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜூன் 12, 2019 ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல ஆசிஃப் அலி அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் பிளேயர் ஒரு முக்கியமான கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. அப்போ கேமராமேன் அப்படியே ஆடியன்ஸ் பக்கம் திருப்பும் போது இதை கேப்சர் பண்ணிட்டாரு. டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு முகம் இருந்தா அது இப்படிதான் இருக்கும். இந்த ரியாக்ஷன் செமையா இருந்ததுனால ஐசிசி அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இந்த ரியாக்ஷன் ஒரு ஜிஃபா போட்டிருக்காங்க. அதை நிறைய பேர் ஷேர் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்கலாம் கூட இந்த ரியாக்ஷன் வச்சு மீம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓவர் நைட்ல ஒபாமா ஆனதுக்கு அப்புறமா அவரோட பேரு முகமது சரீம் அக்தார்னு தெரிய வந்திருக்கு. அண்ட் அவர் பாகிஸ்தான் டீமோட பயங்கரமான ஃபேன். பட் அவரோட அந்த ரியாக்ஷனுக்கு இந்தியாவே ஃபேன். அதுவும் 2020ல நம்ம ஃபேஸ் பண்ற பல சிச்சுவேஷனுக்கு இந்த ரியாக்ஷன் பக்காவா பொருந்ததுனால நிறைய மீம்ஸ்க்கு இந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆயிருக்கு. அண்ட் ஒண்ணுமே இல்லாம இருந்த முகமது சரீம்க்கு இப்ப ட்விட்டர்ல 13K ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல 37K ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. ஆனா வேர்ல்டு வைடா பல கோடி பேருக்கு ஒரு முகம் தெரியும்.
இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி செம்ம ஃபேமஸா இருந்த மீம் தான் இது. இந்த வீடியோ வச்சு போடுற மீம்ஸ் கூட ஓகே, ஆனா எதுக்கு போடுறோனே தெரியாம எல்லாரும் இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கியூட்டா காமெடியா இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கும்போது சிரிப்பு வரல, வெறுப்பு தான் வந்துச்சு. எல்லாரும் அது ஏதோ ஒரு சின்ன குழந்தையோட வாய்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது யாரோட வாய்ஸா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கெல்லாம் மொட்டை ராஜேந்தரும் ஜெய்யும் சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கிற என்னோட வாய்ஸ் கூட எடிட் பண்ணி ஸ்வீட்டா மாத்திடலாம். சோ இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாத எவனோ ஒருத்தன் லூசுத்தனமா எதோ வந்து பாடி அந்த வாய்ஸ் எடிட் பண்ணி நெட்ல விட்டுருக்கான். நம்ம ஊர் பொண்ணுங்கலாம் ஒரு காலத்துல Facebook ப்ரொஃபைல் பிக்சர்லயே குழந்தைங்க போட்டோ தான் வச்சிருப்பாங்க. சோ காலங்காலமா அவங்களோட ஹாசினித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கு குழந்தைங்களை தான் பொண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த கியூட்டான வாய்ஸ் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சோ அவங்களோட கியூட்னஸ் வெளிப்படுத்துறது அப்படின்ற பேர்ல இந்த வீடியோவை ஸ்டேட்டஸ்ல வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண பரதேசி கனவுல கூட இத்தனை பொண்ணுங்க ஸ்டேட்டஸ்ல வந்திருக்க மாட்டோம். நீ எப்படி இத்தனை பொண்ணுங்க ஸ்டேட்டஸ் பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் யாருன்னு தெரியல. சோ இந்த 5 மீம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதைகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துக்கும் நம்புறேன். இந்த வீடியோவோட பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கலன்னா இந்த லிங்க் உள்ள போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.